जननी जन्म सौख्याणां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம். அதாவது ரொம்பவும் இது பண்ணிக்க வேண்டாம். என்னென்ன என்ன அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா போறதுல நல்லது. ஏன்னா உங்களுடைய நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சில நேரத்துல. ஏன்னா இப்ப இருக்கிறதுல கடகராசியில இப்ப கடகத்துல யார் வந்திருக்கா? சூரியன். அடுத்து கடகத்துல சூரியனோட யார் சேர்ந்திருக்கா? குரு. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சாதகமாக சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் பாதகமாக வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு 20-30% எச்சரிக்கையா இருக்கணும். அது பார்த்து அலுவலகத்தில் உங்களை பற்றி இல்லாத குற்றச்சாட்டு பரவ வாய்ப்பு உள்ளது. அப்படியே ஸ்ப்ளட் பண்றது சொல்றாங்க இல்லையா, அப்படியே வைரலா அப்படியே கிளப்பி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை பத்தி கிளப்பி விட்டுருவாங்க. அவங்க சொன்னாங்க சார், ஆமாம் சார், அவங்க சொன்னாங்க சார், நானும் கேள்விப்பட்டேன் சார். அந்த ரூமர்ஸ், வதந்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். உங்கள் பெயரை பயன்படுத்தி ஒருவர் தப்பிக்க முயற்சிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் பேரை சொல்லி ஒருத்தர் தப்பிச்சுக்க கூடாது. தப்பு செஞ்சுட்டு உன் பேரை சொல்லி ஒருத்தன் தப்பிக்கிறான்னு சொன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அது பெரிய அளவுல பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ கவனமா. ரகசியமாக நடந்த பேச்சு வெளியில் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். நீங்க ரகசியமா பேசியிருப்பீங்க, ரகசியமா சில விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, யாருக்கிட்டையாவது விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஸோ இது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படி செய்யலான் இருக்கா, அப்படி செய்யலான் இருக்கான்னு அவன் பப்ளிக்கா போட்டு உடச்சணும் அந்த விஷயத்த. ஏண்டா நம்ம 2 பேருக்குள்ள பேசின விஷயம் எப்படா வெளியில தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா முழிப்பான். ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பழைய தவறு மீண்டும் எடுத்து பேசப்பட்டு மன வருத்தம் தரலாம். தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அதே சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. கையில் வந்த பணம் கையில் தங்காமல் போகலாம். சில நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்டதுல கவனமா இருங்க. அவசர செலவால் திட்டமிட்ட சேமிப்பு பாதிக்கப்படும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பொருள் அல்லது பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகலாம். மற்றவர்கள் பண பிரச்சனையில் தலையிடாதீர்கள். 2வது, வீட்டில் மறைத்து வைத்திருந்த விஷயம் திடீரென வெளிச்சத்திற்கு வரலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு மன வருத்தத்தையும் கூட தரலாம். பெரியவர்களின் மன வருத்தம் அலட்சியம் செய்ய வேண்டாம். சிறிய சந்தேகம் கூட பெரிய குடும்பத்தில் பெரிய ஒரு பிரிவினையாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் பதற்றம் இல்லாமல் முடிவெடுங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் நார்மலா முடிவெடுங்க. அவசரமே இல்லாம
வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க, என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க, எங்கள் வீட்டெல்லாம் பூட்டியாச்சா, பதட்டத்தோடு கிளம்பாமல் நிதானமாக கரெக்டாக பார்த்து கிளம்புங்க. மருத்துவம், ஆவணம், மருந்து அல்லது கண்ணாடி, இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. சில பேருக்கு மூக்கு கண்ணாடி, கண்ணாடி உடைதல், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். தேவையில்லாத பரிதாபம் காட்டி பிறரின் பிரச்சனையில் சிக்க வேண்டாம். இந்த இறக்கப்படுறது, இந்த பரிதாபப்படுறது, சில பேர் இதுலெல்லாம் போய் சில பேர் சிக்கிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, மாட்டிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்களாம் போய் மாட்டிக்காதீங்க. மனசோர்வு, நெஞ்செரிச்சல், தூக்க குறைவு ஏற்படலாம். நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதை தவிர்க்கவும். சில பேருக்கு குதிகால் வலி, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரலாம். காலில் வீக்கம் அதிகமாகிறது, கால் பிரச்சனைகள் வருது, இதெல்லாமே இருக்கலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். முதல் விஷயம், ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, குற்றச்சாட்டு உங்கள் மரியாதையை சோதிக்கலாம். ஒரு அவசர முடிவு உங்கள் குடும்பத்தை உருவாக்கலாம். இந்த மாதம் உண்மையை உறுதிப்படுத்துங்க. என் மேல தப்பு கிடையாது அப்படிங்கிறது உண்மையை உடைச்சு கிளீனா சொல்லுங்க. உண்மையை உடைச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் தான் உங்களுக்கு. சுபம். வாழ்க வளமுடன்.